நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லா இடங்கள்லையும் பொதுவாக கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க வெயில் காலம் எல்லா இடத்துலையும் ஆரம்பமாகிடுச்சு. நல்ல வெயில் இங்கே சிங்கப்பூரில் மழைக்காலம் வெயில் காலம்னு இல்லை, எப்போதும் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த டயத்தில் ரொம்பவே ஜாஸ்தியாகவே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருஷம் அப்படி தான் இருக்கும். அந்த டயத்தில் ஊர்லலாம் நம்ம நிறைய வடகம் போடுவோம் இல்லையா, வத்தல் வடகம். நம்ம அம்மாக்கள் பாட்டிமார்கள்லாம் இந்நேரம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் இங்கே சிங்கப்பூரில் என்னால் முடிஞ்ச அந்த பால்கனியில் நமக்கு எவ்வளோ தூரம் வெயில் கிடைக்குமோ அந்த வெயிலை வச்சு என்ன வத்தல் போடுமோ அதை தான் போடுவேன். அது மாதிரி இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் வச்சு நம்ம கறிவடகம் அப்படின்னு தாளிப்பு வடகம் தான் செய்ய போகிறோம். அதை தவிர்த்து நான் கீரை அகத்திக்கீரை வத்தலும் போடுவேன். ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சீப்பாக கிடைக்கும். சின்ன வெங்காயம் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். 5 கிலோ 10 கிலோன்னு வாங்கி பல்காக வாங்கி தெருவுலலாம் கிடைக்கும். அதை வாங்கி இந்த வடகம் போடுவாங்க. அதுக்காக சிங்கப்பூர்லேயும் இந்த நேரத்தில் சீப்பாக கிடைக்கும்னு கிடையாது. நல்லாவே இங்கே விலையும் ஏறி போச்சு. வெங்காயம்லாம் பயங்கர ரேட் இப்போது. ஆனாலும் நம்ம தேவைகளுக்கு எப்போ பாரு ஊரையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதா இல்லையா? அவங்க பாவம் கஷ்டப்பட்டு போடுறாங்க, நம்மளால் முடிஞ்சதை செய்வோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 கிலோ நான் சின்ன வெங்காயம் வாங்கி இது போல் உரித்து வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெங்காயமாக இருந்துச்சு. அதனால் நான் கடகடன்னு உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போ மெல்லிசாக அரிய போகிறேன். வட்ட வடிவத்தில் நம்ம அரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். இதை நாள் நைட்டே நம்ம கொஞ்சம் இது பண்ண. ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து அந்த 5 கிலோ 10 கிலோ வெங்காயம் அது குட்டி குட்டியாக சிலது இருக்கும், தண்ணியில் ஊற போட்டு உரிப்பாங்க. நான் சாதாரணமாக சும்மாவே அது உரித்து வச்சுட்டேன். ஏன்னா 2 கிலோ தானே. இது போல் வட்ட வடிவத்தில் அரிஞ்சிக்கங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, இருந்தாலும் மொத்தமாக இல்லாமல் இருக்கிற பார்த்துக்கங்க. அப்போ தான் காயறதுக்கு ஈஸியாக இலகுவாக இருக்கும். வத்தல்லாம் நம்ம போடுறதுனா ஊரில் பயங்கர ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ஃபன்னாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன வயசில் நான் என்ஜாய் பண்ணுவேன். இந்த கோடை விடுமுறைலாம் வந்துச்சுன்னா இந்த முறுக்கு வத்தல் வடகம் போடுறது, அப்பளம் போடுவாங்க, அந்த உளுந்து பப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் காய வைக்கும் போது நம்மலாம் பார்த்துக்கிற டியூட்டி நம்ம கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை கூடவே இந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம போட போகிறோம். அதாவது உளுந்து, கடுகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள். இதோடைய அளவுகள்லாம் நான் கொடுக்குறேன். இது அளவுகள் நான் கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இந்த குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். மாவு கரண்டி இது எல்லா வீட்லேயும் இருக்கும். இதில் குவியல் அளவு போட்டிங்கன்னா எல்லாமே அந்த நான் சொன்ன 50 கிராம் அளவு இருக்கும். உளுந்து மட்டும் தலை தட்டி போட்டுக்கணும். நான் உருட்டு உளுந்து மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் உள்ள உளுந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு காய வைக்கிறது நல்லது. பொதுவாகவே அப்படி தான் பிசைய வைப்பாங்க. இது போல் வத்தல் செய்கிறது நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வாளியில் தான் எடுத்துப்பாங்க. நல்லா மொத்தமான பிளாஸ்டிக் வாளியில் தான். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அந்த மடிகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மடிகிற மாதிரி விஷயங்கள்லாம் எவர் சில்வர்லேயோ இல்லை அலுமினிய பாத்திரத்துலேயோ போட்டால் அது ஒரு மாதிரி துரு ஏறும்,
ஒரு மாதிரி அது அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஊறுகாய் மாதிரி தான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வாளி இல்லது கண்ணாடி, நம்ம வெயிலில் வைக்கும்போது கண்ணாடியில் வைக்க முடியாது, அதனால் பிளாஸ்டிக் வாலில் எடுப்பாங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சிட்டேன். மஞ்சத்தூளோட இந்த வெங்காயம் உதுத்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது போல் இந்த பிளாஸ்டிக் டப்பில் நான் எடுத்து அமுக்கி வைக்கிறேன். இது மொதல் நாள் நைட்டு நம்ம செஞ்சு இந்த மாதிரி பலகை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில் நம்ம வெயில் வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னாக்கா, பூண்டு ரெடி பண்ணிக்கணும். தோலோடு சேர்த்து பூண்டு ஒரு 3 விதம் எடுத்துக்கிருக்கேன் நான். பெருசாக இருந்துச்சுன்னா 2 கூட போதும். ஆனால் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். மேலே இருக்கிற தோல், கொஞ்சம் மொத்த தோல் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தோல் வச்சுருக்கணும். பல்லில் இருக்கிற அந்த தோலெல்லாம் அப்படியே வச்சுருங்க. நான் ரொம்ப நீக்கலை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். மெல்லிஸ் தோலோட அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா நசுக்கிக்கிறேன். இடிக்கல்ல போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றலாம். ஆனால் இங்கே இது தனியாக டெய்லி நம்ம என்ன பண்ணணும், காலையில் இந்த மாதிரி காய வைக்கணும் வெயிலில். சாயந்தரம் வெயிலெலாம் தாழ்ந்ததுக்கப்புறம் அந்த டப்பில் எடுத்து போட்டு நல்லா மூடி, பூச்சி எதுவும் வராமல் நல்லா இந்த மரபையை போட்டு நல்லா மூடி கவர் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், இதை நம்ம செய்ய வேண்டியது. இப்போ 2ஆம் நாளும் காலைல எடுத்து காய போட்டுட்டேன். இந்த கருவேப்பிலையும் நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா நல்லா உருவி பெரிய பெரிய இலையாக இருந்தால் 2 நான் கிள்ளி வச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லாமே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நம்ம அதில் சேர்க்கும் போது. அதனால் நல்லா இதையும் காய வச்சுக்கிறேன். நல்லா அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன்.
இப்போ மொட்டை மாடெலாம் காய வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தனியாக காய வைக்கும்போது காய்ஞ்ச உடனே அந்த கருவேப்பிலெலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பறக்காமல் இருக்க தான் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் காய்ஞ்சதுமே நான் வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய வச்சிடுறேன். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இது வந்து 4வது நாள். 3 நாள் நல்லா காஞ்சிருச்சு. இது 4வது நாள் பார்த்திங்கன்னா இந்த சத்தமே உங்களுக்கு தெரியும். சவுண்டு பாருங்கள், நல்லா சரசரன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இதை காய வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே நான் கொட்டிடுறேன். இதுக்கப்புறம் ரொம்ப இப்போ சுருங்கியும் போயிடுச்சு. நல்லா அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் நான் என்ன பண்ணுறேன்னா அதை மறுபடியும் இந்த டப்பில் போட்டுட்டு விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெயை சேர்க்குறோம். இதுதான் அடுத்து ரொம்ப நம்ம வந்து அந்த பதப்படுத்தி வைக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான பொருள். கண்டிப்பாக இந்த கொடுத்த அளவில் இந்த விளக்கெண்ணெயை சேர்க்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சரக ஆகிறதுக்கு முன்னாடி ஓரளவு அது காஞ்சதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறது 10 கிலோ அளவுலாம் செய்கிறாங்களா, 5 கிலோ 10 கிலோ, அதப்போ வந்து இந்த எண்ணெயை சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி அது 40 நாள் காய வைப்பாங்க. நம்ம இங்கே வந்து கொஞ்சம் தான் செய்கிறோங்கிறதுனால நான் உருண்டை பிடிக்கிறதுல இந்த மாதிரி நான் தூளாகவே தான் நான் வச்சுக்க போகிறேன். அதிகமாக செய்கிறது போது அந்த மாதிரி செய்வாங்க. உருண்டை பிடிச்சி அந்த உருண்டை 40 நாள் ஆனால் காயணும், நல்ல வெயிலில் காயணும். நைட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ காலையில் மறுபடியும் எப்போதும் போல் நம்ம இதை காய வைக்க போகிறோம் கொட்டி. இது ஒரு 2-3 நாள் காஞ்சா போதும், அவ்வளோதான். நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். இதுவும் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இல்லை கண்ணாடி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இது மாதிரி நாங்கள் செஞ்சது இது 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. பாருங்கள், இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நான் எப்படி மசிஞ்சு எப்படி கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி தான் கறிவடகம் இருக்கும். ரொம்பவே ஃப்ளேவர் இருக்க அதோடைய வாசமும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதில் துவையல் செய்வாங்க, மீன் குழம்புல, சாம்பாரில், ரசம், பருப்பு ரசம் எல்லாத்துக்கும் இது தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதுதான் முதல் வீடியோ, இந்த ரெசிபி தான். ஆனால் அது அவ்வளோ டீட்டெயில் செய்முறை இருக்காதுங்கிறதுனால இந்த வருஷம் நான் போட்டப்போ மறுபடியும் உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.